ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு தீயல் பண்ண போறாங்க. மதிய லஞ்சுக்கு தீயல் பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்கறதா இருந்தா தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. முதல் முறையா பார்க்காதது சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படின்னா நாங்க போடுற வீடியோலாம் நோட்டிபிகேஷன்ல வருங்க. இன்னைக்கு நான் என்ன குழம்பு வைக்க போறேன்னா, மதிய லஞ்சுக்கு மொச்சங்க, கருப்பு மொச்சை. வெள்ளை மொச்சையும் இருக்கு, கருப்பு மொச்சையும் இருக்கு. கருப்பு மொச்சை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து சாப்பிட்றது நல்லதும் கூட. இது கூட கொண்டக்கடலை போட்டு நம்ம வறுத்து ஊற போட்டுருணுங்க. ஊற போட்டு நம்ம 5-6 விசில் விட்டு அவிக்கணும். அவிச்சிட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறமா சீனரைக்காய், கொத்தவரைக்காய் இருக்கு பாருங்க, அதை நாங்கள் சீனரைக்காய்னு தான் சொல்லுவோம். சீனரைக்காய், அப்புறமா சேனக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாட்டு வறுத்து அரைக்கவும் செய்யலாம், பொடியை போட்டு வைக்கலாம். ரொம்ப மனமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. சுட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணா பாருங்க. இதுக்கு சைடிஷ் வந்து சுரைக்காய் கூட்டு, சவுசவுக்க கூட்டு, எந்த கூட்டுனாலும் வச்சு சாப்பிடலாம். கீரை கடைஞ்சி சாப்பிடலாங்க, அப்பளம் சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து வாழை இலையில போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் மனமும் இருக்குங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இதை வறுத்து ஊற வச்சு நம்ம இன்னைக்கு பண்ணலாம். எங்க ஊர் ஸ்டைல்ல பண்ண போறாங்க, நாகர்கோவில் ஸ்டைல்ல பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இதை வறுத்து ஊற போட்டுக்கலாம். மொச்சக்கொட்டையும் கொண்டக்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. 250 கிராம் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். 100 கிராம் மொச்சங்க, கருப்பு மொச்சை ரெண்டையும் சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம். நீ சரிசமமாகவும் போடலாம், மொச்சையும் கடலையும். லஞ்சுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காலையில் ஊறப்படதா இருந்தால் வறுத்துட்டு சூடோட தண்ணி ஊற்றிடணுங்க. தண்ணி ஊற்றினேன்னா சீக்கிரமாட்டும் உங்களுக்கு கொதிமிரும். லஞ்சுக்கு நம்ம எடுத்துக்கலாம். வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து. ரொம்ப நல்லா கருக வறுக்காண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு மனம் வரதுலையும் வறுக்கணுங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கங்க. அப்படியே மூடி வச்சிடணுங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அப்புறமா எடுத்துக்கலாம். தீயலுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு துண்டு சேனக்கிழங்கு எடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னா நிறைய எடுத்துருக்காங்க. 200 கிராம் எடுத்துருக்கேன். 1/4 கிலோவும் போடலாம், 1/2 கிலோவும் போடலாம். நிறைய வைக்கிறதா இருந்தால் 1/2 கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தவரைக்காங்க, அப்புறமா 2 கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி இதெல்லாம் போட்டு தான் இன்னைக்கு வைக்க போகிறேன். இதுக்கு பதில் நீங்கள் வந்து கத்திரிக்காய் வத்தல், கொத்தவரைக்காய் வத்தல் இதெல்லாம் போட்டு வைக்கலாங்க. வத்தல் போட்டு வைப்பாங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து வத்தல் இருந்ததுன்னா வத்தலை போட்டு வச்சுக்கோங்க. மாங்கொட்டை வத்தல் எல்லாமே வத்தல் இருக்கும் சில வீட்டுகளில். என்கிட்ட வத்தல் இல்லை, அதனால நான் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வைக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இதை அவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காயெல்லாம் நறுக்கி எடுத்தாச்சுங்க. கத்திரிக்காய், கொத்தவரைக்காய், சேனக்கிழங்கு, முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயங்க. தக்காளி வெங்காயம் போடணும். அப்புறமா வந்து புளி ஊற போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு பூண்டும் சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி தீயல் வைக்க போகிறோம். கடலையும் நல்லா ஊறிச்சுங்க. சுடுத வெந்நில போட்ட உடனே நல்லா சீக்கிரமாக ஊறிடுச்சு. 2 மணி நேரத்தில். அர்ஜென்ட்டாக பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி வறுத்த உடனே தண்ணி ஊற்றி வச்சுருங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஊறிடுங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலை கூட காயை வேக போட விடாதுங்க, கொல கொலான்னு போயிடும். காய்கறியே கிடக்காது. பிறகு நம்ம இதை ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காயை போட்டு 1 விசில் விடணுங்க. விட்டு எடுத்தீங்கன்னா அந்த காயும் நல்லா பீஸ் கிடக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும். நம்ம அது கூட போட்டாச்சுன்னா குறைன்னு கொழு கொழுன்னு ஆயிரும். குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. சாம்பார் காயை வச்சாலும் பருப்பை வச்சுட்டு அப்புறமாட்டு 1 விசில் கம்மியாக விட்டுக்கங்க. அப்புறமா காயை விட்டு 1 விசில் விடுங்க. சாம்பார் வந்து நல்லா இருக்குங்க. காய் வந்து குழஞ்சி போகாது, நல்லா எடுத்துட்டா கிடக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ கடலையை ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். அவிச்சு எடுத்துட்டு அப்புறமா நம்ம காய் 1 விசில் விட்டு எடுக்கணுங்க.
குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. உப்பு எதுவும் போடக்கூடாது, உப்பு போட்டால் சீக்கிரமாக அவியாது. அதனால மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்கலாங்க. விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. குக்கரையும் அடுப்பில் வச்சாச்சுங்க. இதை அவிட்டோம். அப்புறமேட்டு நம்ம குழம்ப கூட்டி வச்சுக்கலாம். தேங்காவும் கீரி வச்சுருக்கேன், இதையும் லாஸ்ட்டில் நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ கடலை வந்து 5 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. நல்லா விசில் ஏற இறங்கிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இது கூட வந்து நம்ம காயை ஆட் பண்ணிடலாங்க. காய் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நான் கத்திரிக்காயெல்லாம் கருத்து போகும், அதனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கடலையில் உள்ள தண்ணி நம்ம இருக்கக்கூடாதுங்க, அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம். அப்படியே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இனிமேல் ஃபஸ்ட்டு கடலை வேகும்போது உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடலை சீக்கிரம் வேகாதுங்க. அதனால இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கம்மியாயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கூட ஒரு விசில் விட்டுக்கிடலாம். ஒரு விசில் வச்சாங்கன்னா போகிறோம், காய் நல்லா வந்துடும். அப்புறமா நம்ம மசாலா ஊற்றலாம். இப்போ நல்லா வேகட்டுங்க. மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய்ங்க, 2 துண்டு தேங்காவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 4-5 பல்ல பூண்டை உரிச்சு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு. அப்புறமேட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க. இதில் நீங்கள் சோம்பு வேணாலும் சோம்பு போட்டுக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். நான் குழம்பு மிளகாத்தூளில் மிளகு ஜீரகம்லாம் போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணிவிடுதேன், நல்ல வாசனையாக இருக்கும். தனி மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் வறுத்தும் போடலாம், குழம்பு மிளகாத்தூளும் போடலாங்க. கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ வந்து குக்கரில் காய் அவிய போட்டிருக்கேன். தக்காளி வெங்காயம் போட மறந்துட்டாங்க, இதை ஆட் பண்ணிடலாம். சேர்ந்து வேகட்டும். இப்போ மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூளையும் கூட போட்டே அரைச்சிருந்தேன். குழம்பு மிளகாத்தூளும் போட்டாச்சு. இப்போ இதை அரைச்சி நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு அரைக்கணும். இப்போ தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். குக்கரில் ஒரு விசில் வந்த உடனே நம்ம ஆட் பண்ணிடலாம் மசாலாவை. குக்கரில் வந்து ஏர் அடங்கிருச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். காய் எப்படியா வச்சிருக்கு பாருங்க, எவ்வளோ சூப்பராக வச்சிருக்கு பாருங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டே போட்டோம்னா கொல கொலன்னு ஆயிடுங்க. இது வந்து நம்மளுக்கு காய் பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல பக்குவமாக இருக்கும். அதனால் சாம்பாருக்கு அவிச்சாலும் சரி, புளி குழம்புக்கு அவிச்சாலும் சரி, இந்த மாதிரி அவிச்சிக்கோங்க. மசாலாவை ஆட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சோண்டு மிக்ஸி சாரை கழுவி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா புளி கரைசல் ஊற்றணும். தீயலுக்கு வந்து கொஞ்சம் புளி அதிகமாகவே கரைக்கணும். அதிகமான ரொம்ப அதிகமாக கரைச்சிடக்கூடாது. நம்ம நார்மலாக சாம்பாரோட கொஞ்சம் அதிகமாக கரைக்கணும். குழம்பு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து அவியல் வச்சு சாப்பிடலாம், முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிடலாம், உருளைக்கிழங்கு பொரிச்சு சாப்பிடலாம், அப்புறமா கீரை கடைஞ்சி சாப்பிடலாம். உப்பு ஆட் பண்ணிடலாம். சுட்டு அப்பளம் இதுக்கு நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அவியதுக்கு, அதனால அதை அனுசரித்து உப்பு போட்டுக்கோங்க. காயெல்லாம் நமக்கு எப்படி திட்டு கிடக்கு பாருங்க. சேனக்கிழங்குலாம் போட்டு வைங்க. சேனக்கிழங்குனா நீங்கள் கருணக்கிழங்குன்னு சொல்லுவீங்க, நாங்கள் இதுக்கு சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம்.
கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டாங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். அப்புறமாட்டு நம்ம தாளசம் பண்ணிக்கலாம். கடைசியில் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. தக்கான்னு நல்லா கொதிச்சிருச்சு. காயெல்லாம் எப்படி பீஸ் அப்படியே கிடக்கு பாருங்க. சூப்பராட்டு மொச்சக்கொட்டை கொண்டக்கடலை எல்லாம் போட்டு தீயல் வச்சாச்சுங்க. தீயல்னு சொல்லுவாங்க, புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க, கார குழம்பும்பாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன குழம்புன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ தாளசம் பண்ணிடலாம். இறக்கிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெயை ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். குழம்பு சட்னி எது தாளித்தாலும் சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. நாங்கள் சின்ன வெங்காயம் போடாமல் தாளிக்கவே மாட்டோம். இப்போ சும்மா அப்படியே தாளித்து ஊற்றிடுதேன் கடுகு போட்டு. நீங்கள் தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க, நல்லா மணமாக இருக்கும் குழம்பு வந்து. வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். குழம்புல ஆட் பண்ணிடலாம். தாளசத்தை வந்து குழம்புல ஆட் பண்ணிடலாம். சூப்பராட்டு தீயல் வச்சாச்சுங்க. இப்போ சுட சுட வாழை போட்டு முட்டை ஆம்லேட் போட்டு சுட சுட அப்பளம் சுட்டு இலையில வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எம்மி தீயல் வச்சாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ சுட சுட சோறு, அப்புறமா மொச்சக்கொட்டையெல்லாம் போட்டு காரக்குழம்பு, வெந்தயக்கீரையும் உருளைக்கிழங்காட்டு பொரியல் பண்ணியிருக்காங்க மதிய லஞ்சுக்கு. வீடியோ வந்து எங்கள் அம்மா மகள் சேனலில் ஷார்ட்ஸில் வரும் பாருங்க. வெந்தயக்கீரையும் உருளைக்கிழங்கு பாசிப்பருப்புலாம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் வந்துருச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு. வேற லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கீரை சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. ரெண்டும் கீரைக்கும் குழம்புக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த காய்கறியெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் நீங்கள் வத்தலும் போட்டு வைக்கலாம். கத்திரிக்காய் வத்தல், சீனரிக்காய் வத்தல் போட்டு, மாங்கொட்டை வத்தல் போட்டு, முருங்கைக்காய் சேனக்கிழங்குலாம் போட்டு வச்சேன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது இருந்துச்சுன்னா அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. அது இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு தட்டு சோறு சாப்பிட்டாலும் பத்தாதுங்க. அந்த அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.